வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னடா இது மாவு கூட ஆட்ட முடியல, உளுந்து வாங்கி வைக்கல இந்த மாதிரி சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? மாவு ஆட்டாமலே நம்ம ஒரு சூப்பரான ஒரு இட்லி பண்ண போகிறோம். ரவையும் கடலை மாவும் வச்சு இட்லி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன். ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. நம்ம வறுத்த ரவையை நீங்கள் வறுத்த ரவையே வாங்கினாலும் கூட கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துக்கங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். பாருங்கள், ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ரவை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு 3/4 கப்பு கடலை மாவு வச்சுருக்கேன். இதையும் இதில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சூட்லேயே இது இருக்கட்டும். பாருங்கள், தயிர் 1 கப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா கலக்கிடலாம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன். நல்லா தயிர் அந்த கட்டியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கங்க. பாருங்கள், தயிர் ஊற்றின அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துடலாம். வறுத்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவை நம்ம இதில் கொட்டி அப்படியே ஜலிச்சிக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால தான். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். பாதியை இதில் போட்டுடலாம், பாதி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா கலக்கியாச்சு. இதை மூடி ஒரு அரை ஹவர் இருக்கட்டும். அப்படியே பாருங்கள், மாவு கலந்து வச்சு ஒரு அரை ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நல்லா கலந்துப்போம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ஃபுல்லாக தடவிக்கலாம். அதுக்கப்புறம் பாதி எள்ளு வச்சுருக்கோம். அதை இந்த பாத்திரத்தில் இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் கலந்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நான் இப்போ இட்லி கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் இல்லை குக்கரில் எதில் வசதிப்படுதோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது குச்சி மாதிரி இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா கம்பி வச்சுக்கோங்க. ஒன்று நெய் தடவிக்கங்க, இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட தொட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் வைக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஓரத்தில் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதன் மேலே தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், தாளிச்சதை நல்லா இதில் கொட்டியாச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம ரவையும் கடலை மாவும் வச்சு அழகான ஒரு தட்டு இட்லி மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.